ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம சிஎஸ் ரேங்க் தான் விளையாட போகிறோம். சிஎஸ் ரேங்க் நான் வந்து அதிகமாக புஷ் பண்ண மாட்டேன். சரி, இன்னைக்கு புஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். சரி, வந்தோடனே எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து இந்த கன்று கற்றுச்சு. சரி, இந்த கன்று நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு எடுத்துறேன். WSPயோட இது நல்லாயிருக்கும். என்ன சஜஷன் வந்து WSPயா இதான்னு கேட்டேன், நான் இதான்னு சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இது கன்று வச்சு மட்டும் எத்தனை கில் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கே வந்து ஒழிஞ்சுப்போம். எங்கே யாரோ புழு கட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே தாங்க இருக்கலாம். உஷாராக இருக்கணும், குமாரே உஷாராக இருக்கணும். இங்கே வாங்க, இங்கே வந்து ஒழிஞ்சிட்டாங்க. 2 பேரும் அங்கே போயிட்டாங்க. இப்போ எனிமி நம்ம வாங்க மாட்டான். எப்படி பார்த்தாலும் நான் ஃப்ரெண்டு நல்லா இருக்கேன். இப்போ போயிட்டு இவனை ஒரு அடி அடிச்சிட்டோன்னா அவன் பாருங்க பாவம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அடி வாங்கிக்கிறார் போல். அடி வாங்கினானே இப்போ என்கிட்ட அடி வாங்கினா அவள் தான் சொல்லி முடிஞ்சு ஹெச்பி காலி. எதுக்குடா பாட்டு காஸ்டியும் போட்டுக்கிறானா? சரி, ஒரு பாட்டு ப்ராங்க் பண்ணலாமேன்னு வந்தேங்க. அவள் தாங்க கிளச் ஷாட் 21 ஹெச்பிங்க. எங்க இந்த கிளச் ஷாட் புரிஞ்சிச்சு நம்ம கம்மா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஒரு மெடிக்கேட்டை போடுவோம். அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிச்சா? ஏய், ஏன்டா அது 2 கிலோ வச்சுது? நான் வச்சேன். மிச்சம் 2 கிலோ என் டீம்மேட்ஸை ஷேர் பண்ணி வச்சுருவாங்க போல். சரி வாங்க, இந்த சைடு வந்து ஆஹா மேக்ஸ் அவனு தூக்கிடுவோமா? தூக்கியாச்சு. போயிட்டு அந்த இடத்துல போய் ஒழிஞ்சுப்போங்க. அடுத்து OB44 அப்டேட். 44 இல்லை 46, அதுக்கான ஒரு அப்டேட் என்ன கேளுங்க. அது கூட ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டுடுறேன், ஓகேங்களா? சரி வாங்க. எவன்டா அது ஃப்ளாஷ் பேஸ் போட்டது இப்போது? ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க கருமம் வந்துடும். சரி வாங்க, இப்படி காய் போய் பார்க்கலாம். என்ன லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர்? எங்க க்ளூ கேட்டுருக்கு. எத்தனை செகண்ட் இது? லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர், லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர். எங்க டேமேஜ் தாங்க? எங்க என்னடா அப்படின்லேருந்து குத்துறீங்களா எல்லாம்? முதுகு குத்துறானுங்க. எங்க இவனுங்கெல்லாம் வந்து பிளேயரே இல்லைங்க. இவங்கள வேற யாரோ நம்ம ஃப்ரெண்ட் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம ஃப்ரெண்ட் அடிக்க மாட்டாங்க, அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட் அடித்தாங்க. அவள் தான் அவங்க ஒரு மேட்ச் அவள் தான் ஜெயிச்சிட்டாங்க. அவள் தாங்க பூச்சி நாக். ஒரு வீடியோ பார்த்தாங்க, அதில் எப்படி தான் வந்துச்சு, பூச்சி நாக்கில் எனிமி இங்கே வந்து விடுவாங்க. அது கேட்க சிரிப்பு வந்துச்சுங்க. அது கூட ஏதோ பிளேஸ்லாம் காட்டினாங்க எங்கேருந்து அடிக்கணும். ஆனால் அது வந்து எனிமி இருக்கிற சைடில் தான் காட்டினாங்க, இந்த சைடுக்கு வந்து காட்டல. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், அந்த பொச்சி நாக்கில் அந்த இடத்த எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். சவுண்டை கம்மி பண்ணிப்பா, வீட்டில் கேட்ட வந்து செருப்பு வச்சு அடிப்பாங்க. சரி வாங்க போவோம். எங்க அங்கே தாங்க இருக்கிறாங்க, பார்த்துட்டேங்க. உஷாராக இருக்கணும் குமாரே, உஷாராக இருக்கணும். நம்ம வந்து எப்போ வந்து இந்த 50 வந்து அடிக்கிறாங்கண்ணோ அப்போ உங்களுக்கு வந்து என் பேரை சொல்கிறேங்க. கொஞ்சம் கேட்க வினோதமாக இருக்கும். ஆமாம், உண்மையாலே ஆமாம், உண்மையிலே பேரை சொல்கிறேன். 50 சப்ஸ்கிரைபருங்க. 100 கூட வேணாங்க, 50 போதுங்க. நிறைய பேர் வந்து போடுங்க ஹெட்சாட்டு. இந்த ஹெட்சாட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. அடுத்தது வந்து எங்கே இருப்பான்? இந்த சைடு இருக்கான். அதுக்குள்ளே வச்சு முடிச்சிட்டானுங்க. என்னங்க இது நான் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வர எனக்கு பிடிக்காதது போட்டானுங்க. இந்த ஹிந்திக்கார பாய்ஸ் என்ன பண்ணானுங்க தெரியுமா காய்ஸ்? ஹிந்திக்கார பாய்ஸ் ஒரு ரேங்க்டு மேட்ச் ரெக்வேட்டில் போனாங்க. ஆனால் டைமண்ட் 4 இருந்தாங்க. எப்படியோ ஒரு 72 இல்லை அதுக்கு மேலே இருக்குங்க மைனஸ்ஸு. எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுங்க. டைமண்ட் 4 அண்ட் டைமண்ட் 3 பாயிண்ட் கூட சொல்கிறேன். 2808 அதில் தான் இருக்கிறேண்ணா. எல்லாத்தையும் நான் நுணுக்கமாக சொல்லுவேன். ஆனால் படிப்புலனா நான் வந்து பெரிய 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 லெஜண்ட்டு அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆவரேஜோட தான் நான். அவங்கள மாதிரி டாப்பர்ஸ்லாம் இல்லைங்க. ஏமே லாக் ஆக மாட்டேங்க. டிபி வச்சுக்கணுங்க. காட் ஆஃப் அக்யூரேசி பக்கத்தில் தான் நின்று ஆச்சாப்பில். M10 இந்த M10 அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று ஒரு 500 பாயிண்ட் எத்தனா டைகன் ப்ளஸ் பண்ணி எவன்டா இது? குளோவல் கூட இல்லைங்க, பின்னாடி இந்த வச்சுக்கிறான் போல். சரி வாங்க, நம்மகிட்ட தான் இந்த லியோன் கேட் இருக்குது, அவன் பார்த்துப்பான். 60 ஹெச்பி தருவான். 60 ஏமா லாக்கா இல்லைங்க. டிபி கேட்டர் வச்சுக்கணுங்க. அழகாக லாக் ஆகிருக்கான். இப்போ புரியுதுங்க ஒரு கேட்டர் இல்லாதது ஒரு மாதிரி எப்போ இருக்குன்னு. எங்க அடிக்கிறானுங்க. எங்க அடிக்கிறானுங்க. இந்த டிபி கார்டு அடிக்கவே மாட்டேங்கிறான். தண்டை மட்டும் அடிட்டுக்கிறான்.
ஸோ ஏங்க அடிச்சு முடிச்சிட்டாங்க. யாருங்க அது? வேல்முரு. யாருங்க அந்த வேல்முரு? தமிழ் பிளேயர் மாதிரியே இருக்குது. சங்கர் டிவி தாங்க எம்மு மெயின் பிளேயர். இப்போ வந்து எஸ்கேஎஸ்ஸா வேணாம். எக்ஸாமேட்டு அப்புறம் தாம்சன் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சுங்க. எடுத்துக்கிட்டு போவோம் ஸ்ட்ரைட்டாக. வேறு எதாவது வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ரீஸ்டார் இபி எவரிபடி. வேறு யாரும் இல்லைங்க. எந்த தாங்க என்னாச்சு தெரியுமா? ரெக்வேட் மேப்பு. வேறு வழி இல்லையா? ரெக்வேட் மேப் இருந்தால் தான் கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்குது. இது நம்மகிட்ட இந்த கிரியேட்டர் ஷாப்லேயே 6 தான் இருக்குது. ஸ்டோரில் பார்த்தா 600 இருக்குது. நான் ஒரு கேரக்டர் வாங்கணும்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். போடு ஹெட்ஷாட்டு. ஏங்க இந்த ஹெட்ஷாட் பிடிச்சிச்சின்னா மயக்கமாக லைக் பண்ணுறேங்க. வேறு மாதிரியான ஹெட்ஷாட் கைஸ். வேறு மாதிரியான ஹெட்ஷாட். இது ஓசிக்கில் எடுக்க பாருங்க டிபி. வேணா என்கிட்ட வந்து டோசிக்கிலே எடுத்துக்கிறானுங்க அவனுங்க. என்னடா இது? யூஎஸ்பி வச்சு வச்சுட்டுக்கிறேண்ணா. அட்ரா எங்க ஓசிக்கிலுங்க திருப்பி ஓசிக்கிலே எடுத்துட்டு சாவடிக்கிறானுங்க. போடு பூயாக்கா.